தாய்க்கு தகப்பனுக்கு எது சட்டம் இஷ்யூ தெரியுமா? எங்க வீட்டு பிள்ளை வீட்டை விட்டு போனா பத்திரமா வீட்டுக்கு வரணும் சார். இது எனக்கு ஒரு இஷ்யூ சார். மேடம் ஒண்ணு சொல்லுவா, அப்படியெல்லாம் இங்க எந்த இஷ்யூ நடக்கல. ஒண்ணு நல்லா பாக்கணும், ஒரு வீடு இருக்கு, ஜன்னல் இருக்கு, 5000 மண்டபத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும்னா ஜன்னலுக்கு நான் வலைய போட்டு நிறுத்தி வைக்கணும். வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். நானும் பல்லாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. 2 விஷயம். ஒன்று என்னன்னா, இப்போல்லாம் யார் ப்ரோ ஜாதி பார்க்குறா, இன்னொன்று உன்னை யார் அங்கே போக சொன்னான். இதை நானும் பல வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். சின்ன பிள்ளைல கூட நமக்கு அது கரெக்டு தானே, சரிதானே தோணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னடா விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது தானே சமூக நீதி. சமூக நீதி நீதின்னு சொல்லிட்டு சமூக அநீதியாக பண்ணி தள்ளுறாங்க இந்த திருட்டு மாடல் அரசியல். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். இதை நம்ம கொஸ்டின் பண்ணா கூட இணைய ஊப்பிகளை விட்டு அடிக்க விடுறது. ஆக்சுவலி நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஜென்ரலாக நடக்கிறத வச்சு சொல்கிறேன். அப்போ ஆல்வேஸ் எப்போது பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று பேசுறது தானே பெரியார் கற்றுக் கொடுத்தாரு. அந்த அரசியலையா அந்த திமுக பண்ணிட்டு இருக்குது இப்போ.